JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. முன்ன இது காடு இப்ப 4 ரோடு ஏரி மேல வீடு அந்த வீட்டுக்குள்ள யாரு யாரு மலைக்கு மேல டாடி மலைக்கு கீழே சன் ஸ்லோப்பன் ஆங்கிள் 45 அப்பா சிக்கன் 65 முட்டி வலியோட மூச்சு வாங்கிக்கிட்டு ஏர்லி மார்னிங் இல்ல மவுண்டன் ஏறிக்கிட்டு யாரு செஞ்ச வேலை இது யாரு செஞ்ச வேலை. ஃபர்ஸ்ட் வந்து யுவன் சார் ஃபுல்லாக கமிட் ஆகியிருந்தார். அவரால் அந்த டைமில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, பிஸியாக இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ராம் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, அவங்க டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வச்சு. அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுங்க, உங்களை ஆடிஷன் பண்ணலான்னு இருக்குன்ற மாதிரி பேசிக்காக கேட்டாங்க. ஓகே, 19வது பாட்டு வரும்போது 8வது ரீல் முடியும் போது ஃபிலிம் பை ராம்னு வந்துச்சு. அதுவே தெரியாது, நீங்க எனக்கு தெரியாது. பம்பா பாக்கி அவர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமா இதுதான் என்னை யாருன்னு வெளியே ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் ரெகக்னைஸ் பண்ண சாங். இதுதான் புள்ளினங்கால் அந்த பாட்டு பாடின டைம்ல நான் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எங்க ஸ்டுடியோல தானே பாடினாரு. சரி வா தலைவா எனக்கு ஒரு பாட்டு போனேன் பாடினாரு. பார்த்தா செம்ம ஹிட். இதெல்லாம் வந்து அவரோட நான் ஸ்டூடெண்டா இருந்தேன்னு சொன்னேன்ல, அவரோட ஸ்கூல்ல படித்தேன், KM மியூசிக் கான்சர்வேட்டரி. ஓகே, அப்போ அவர் திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்தாரு, பசங்கெல்லாம் என்ன பண்றாங்க பார்த்து. ஆமா வருவார், அப்பப்போ வருவாரு. வெறித்தனம் பாட்டு ரெக்கார்டிங். விஜய் சார் வந்து 2 நாள் வந்தார் பாட்டு பாட. ஃபர்ஸ்ட் டே வந்து ரேமன் சார் அப்போ ஊர்ல இல்லை, ஐ திங்க் மும்பையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார் வந்து நான் பாட்டை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்த டே தான் அது. ஓகே, ஸோ பறந்து போ திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸே வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு 19 பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாருமே யார் மைக்கில் வந்துட்டு அதை பற்றி பேச வந்தாலுமே சந்தோஷ் நேதா அவர்கள் திரும்பி பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கப்பா, சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஈவன் வந்துட்டு மிஷ்கின் அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பாராட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி பாராட்டும் போது எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம படம் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. எப்படி இந்த ஐடியா வந்து இந்த 19 சாங் எங்கெங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த ஆரம்ப டிஸ்கஷன் இருக்குல்ல, அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. ஸோ நான் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக தான் உள்ளே ஜாயின் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யுவன் சார் ஃபுல்லாக கமிட் ஆகியிருந்தார். அவரால் அந்த டைமில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, பிஸியாக இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன், பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு. அப்போது ராம் சாரும் மதன் கார்கி சாரும் இனிஷியேட்டிவாக இந்த மாதிரி பாட்டுங்க நிறைய பிளேஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்ததாகவும், அப்புறம் ஒரு அப்கமிங்கில் யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு ராம் சார் ஃபீல் பண்ணியிருக்காரு. யுவன் சார் வந்து சொல்லிட்டாராம், யாராச்சும் சாங்ஸ் பண்ணிக்கோங்க, BGM வந்து நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. அப்போ தேடும் போது தான் ராம் சார் அசிஸ்டன்ஸ் ஒரு 2 பேர் என்னை வந்து ஃபோன் காலில் வந்து இந்த மாதிரி ராம் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, அவங்க டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வச்சு. அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுங்க, உங்களை ஆடிஷன் பண்ணலான்னு இருக்குன்ற மாதிரி பேசிக்காக கேட்டாங்க. ஓகே, சரி ஓகே, ராம் சார் நேம் இருக்கும்போது நம்ம எத்தனை ஆடிஷன் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. நான் பண்ண பாட்டு கேட்டாங்க, பழைய பாட்டு கேட்டாங்க, பண்ண போகிற பாட்டெல்லாம் கேட்டாங்க, ஸ்க்ராட்ச் இருக்கும் தெரியுமா, ஹாஃப் குக்டாக இருக்கும்ல, அதெல்லாம் கூட கேட்டாங்க. நிறைய டிஸ்கஷன், அசிஸ்டன்ஸ் 2 பேர் வந்தாங்க. ஓகே, வந்து கேட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி நாங்கள் சொல்கிறோன்னு. அப்புறம் திருப்பி 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி மீட் பண்ணலாம். திருப்பி வந்தாங்க, வரும்போது ஒரு 20 பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, அதில் வெறும் லிரிக்ஸ் எழுதி இருந்தது ஃபுல்லாக, டேடி ரொம்ப பாவம் இந்த மாதிரிலாம், இதுக்கெல்லாம் ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, லிரிக்கை பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இது என்ன மூடுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு பண்ணுங்கன்னு பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 5 பாட்டு பண்ணோம். பண்ண உடனே போயிட்டாங்க. திருப்பி அடுத்த வாரம் மூவி ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, மூவியோட காப்பி 8 ரீல் இருக்கும் மொத்தம். சரி இந்த பாட்டெல்லாம் அதுக்கு போஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அது ராம் சார் படம் தானே. பார்த்தா சிவா இருக்காரு, படம் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது, லைட் ஹார்ட்டடாக நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லாம் அழகாக இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. சரி பண்ணிகிட்டே போனால் எல்லா பாட்டும் உட்காந்துருச்சு அழகாக. கரெக்டாக 19வது பாட்டு வரும்போது 8வது ரீல் முடியும் போது ஃபிலிம் பை ராம்னு வந்துச்சு. அதுவே தெரியாது, எனக்கு தெரியாது. ராம் சார் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணா ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், செக் பண்றாங்க நம்மள அப்படின்னு பார்த்தா ஃபிலிம் பை ராம்னு எனக்கு வந்து ஷாக்கு. கேட்டேன், ப்ரோ ஏதாவது படம் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா, ஹார்ட் டிஸ்க் ஏதாவது, இல்லைன்னா அவர் படம் தானே, அவருக்கு தான் பண்ணுறோமா, இல்லை அவருக்கு தான் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் இருக்குது,
பாட்டு மட்டும் யாராவது பண்ண நல்லா இருக்கும், நீங்க நல்லாவே பண்ணிட்டீங்க, ராம் சாருக்கு ரொம்ப ஹாப்பின்னு கரெக்டாக கால் பண்ணார் அவர் அந்த நேரத்தில். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது யார் அது வரைக்கும் அவரும் எனக்கு கால் பண்ணல, அவங்க அசிஸ்டன்ஸ் கிட்டே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு கேட்குறாரு, கரெக்ஷன் சொல்றாரு, இது இது ஓகே. அப்புறம் தான் அவர் எனக்கு கரெக்டாக கால் பண்ணார். ஃபிலிம் பை ராம்னு வருது, இங்கே கேட்டால் ஃபோன் வருது, பேசினேன். சந்தோஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, நம்ம இந்த படத்துக்கு நீங்கள் பாட்டு மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே சார்னு அப்படி ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி தான் அது. இப்போ ராம் சார்னு எடுத்துக்கிட்டாலே யுவன் சங்கர் ராஜா சார் அண்ட் ராம் சார் அப்படின்ற காம்பினேஷன் வந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லைக் ரொம்ப இணைந்தே தான் இருப்பாங்க. நம்ம படம் பார்க்கும் போதும் அந்த ஒரு ஃபீல் தரும் நம்மளுக்கு. அண்ட் இதில் வந்து சந்தோஷ் ஜானகி அவர்கள் இணைகிறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, என்ன இந்த பேட்டர்ன் வந்து உடையிற மாதிரி இருக்கே, அந்த காம்பினேஷன் போகுது எப்படின்னு இருக்குமா, எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ராம் சார் அதை பார்த்துட்டு? எனக்கு வந்து ப்ரெஷரே இல்லைங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இத்தனை வருஷமா ஒரு நல்ல டேரக்டரோட ஒர்க் பண்ண மாட்டோமா, ஒரு பிரேக் கிடைக்காதான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ராம் சார் வரும்போது எனக்கு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். ப்ரெஷர்லாம் இல்லை, எனக்கு ஒரு ப்ரெஷருமே இல்லை. நான் ஜாலியாக ஒர்க் பண்ணேன், அவங்களும் எனக்கு எந்த ப்ரெஷரும் போடல. ராம் சாரும் நீ ஹிட்டு கொடுத்தே ஆகணும், எல்லா பாட்டும் வந்து ஹிட் ஆகணும், 100 மில்லியன் 200 மில்லியன், அந்த ப்ரெஷர்லாம் எதுவுமே வைக்கல. படம் பார்த்துட்டோம், படத்துக்கு என்ன தேவையோ அதான் பண்ணோம். பாட்டு வந்து படத்தோட பிளெண்டாக இருக்கும், எதுவுமே மேலே இருக்காது, படத்துக்கு தாண்டி ரொம்ப ஓவர் ஆர்கஸ்ட்ரேட்டடாகவும் ஓவர் மாசியா அப்படிலாம் இருக்காது. படத்தோட ட்ராவலில் உங்களுக்கு பாட்டு வரத்தே தெரியாது. படம் பார்த்தீங்கன்னா 22 பாட்டு 19 பாட்டு இருக்குது படத்தில், வந்து போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு இதுலேயே போயிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே ஒரு 4 பாட்டுன்னா அந்த 4 பாட்டு ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 40 பாட்டு போட்டுப்போம், அதுக்கு மேலே கூட போட்டிருப்பாங்க, அதுலேருந்து அது ஃபில்டர் ஆகும்னுவாங்க. இது 19னா சொன்னோடனே அது ஓகே இருக்குமா, இல்லை ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துச்சா? மோஸ்ட்லி 19 பாட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 பாட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் கையில் இருக்குல்ல. புதுசாக ஒரு பாட்டு பண்ணி அது நிறைய டைம் இருக்கும், 6 மாதம் 7 மாதம் இருக்கும் ரிலீஸ்க்கு போது, நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணால் போய்க்கலாம். இப்போ ஃபெஸ்டிவல் கொண்டு போனோம், ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது சப்மிட் பண்ண. ஸோ அப்போ நமக்கு டைமும் இல்லை, படமும் இருக்குது, லிரிக் ஷீட்டும் கையில் இருக்குது, நான் பாடிட்டேன், ட்ராக்கை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் ப்ரோக்ராமிங்காக. ஸோ எல்லாமே அப்படியே ஃபோனில் ஏர்பாட்ஸில் கேட்கும்போது நீட்டாக இருக்கணும் போது இட் ஒர்க்ட், எவ்ரிதிங் ஒர்க்ட். ஒரு 3-4 பாட்டுக்கு கூட ஆப்ஷன்ஸ் போனோம், அது கூட உடனே ஒரு 4 daysல ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ சித்தார்த் அவர்கள் பாடுறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் பாடணும்னா அவங்க கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த போர்ஷன் தான் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி லிமிட்டடாக கேட்டு ஒர்க் நடந்துச்சா? இல்லை இப்போ ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாமே என் வாய்ஸ் தான் இருந்துச்சு, ட்ராக் வாய்ஸ்ன்றதுனா ஃபெஸ்டிவலுக்கு அப்படி சப்மிட் பண்ணி மொத்தமாக நீங்கள் தான் பாடிருக்கீங்க? ஆமாம், இல்லைன்னா நம்மளுக்கு டைம் ஆயிருக்கும், ஒரு சிங்கராக கூப்பிட்டு ஸ்டுடியோ எடுத்து அதுக்கு ராம் சார் டைம் இருக்கணும் வேணும். இப்போ அவர் அவைலபிளாக ஃபோன்லேயே இருக்காரு, நான் ஓரளவுக்கு பாடிட்டேன், அவருக்கு அது பிடிச்சி போச்சுட்டார், நல்லா இருக்கு, என் படத்துக்கு இது ஒர்க் ஆகுது, உன் வாய்ஸ் இதே கொடுன்னு சொல்லிட்டு தான் ஃபெஸ்டிவல் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ தியேட்டர்கள் ரிலீஸ்க்காக இதை எப்படி பிஸ்னஸாக மாற்ற முடியும், எப்படி இது அட்ராக்டிவா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய், ஆமா எல்லாமே என் வாய்ஸும் இருக்க முடியாது கண்டிப்பா. ஸோ அப்போ ராம் சாரோட ஐடியா தான் சித்தார்த், அருண்ராஜா காமராஜா, ஜிவி பிரகாஷ், ஆண்ட்ரியா, மிஷ்கின் சார், விஜய் யேசுதாஸ், இவங்க எல்லாருமே ராம் சாருக்காக வந்த டீம். ஆனா அதுமே நல்லா இருந்துச்சு. கரெக்டா அந்த சன்ஃப்ளவர் எடுக்க போகும்போது லைக் ஃபாதர் லைக் சன், யாருமே வந்து ஒரு நிமிஷம் பாட்டா நாங்க பாட மாட்டோம் அப்பெல்லாம் சொல்ல, எல்லாருமே அவுட் ஆஃப் லவ் ராம் சாருக்காக வந்தாங்க. வந்து பாட்டு கேட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு லைக் மிஷ்கின் சார்லாம் வந்துட்டு அவர் பாட்டு ஒன்று பாடினாரு, அவர் பாட்டு இன்னொரு பாட்டு கேட்டாரு, சும்மா ராம் சார் சந்தோஷ் இந்த பாட்டையும் போட்டு கேட்கணும், ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு தேவை மியூசிக்கல் டிஸ்கஷன்லாம். அப்புறம் மிஷ்கின் சார் கேட்டு செம்மையா இருக்குடா இந்த பாட்டு, இது யாருக்கா பாட வைக்க போறீங்கன்னாரு. நாங்கள் முன்னாடி நாள் தான் நானும் ராம் சாரும் பேசினோம், சஞ்சய் சுப்ரமணியம் மாதிரி ஒருத்தர் பாடினா செம்மையாக இருக்கும் சார்னு. கரெக்டாக மிஷ்கின் சார் அதே பேரை சொன்னார். ஸோ ராம் சாருக்கும் ஷாக்கு, எனக்கும் ஷாக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக வேவ்லேருந்து உடனே வந்துட்டார் அவரும், மிஷ்கின் சார் கூப்பிட்ட உடனே. ஸோ அந்த படம் பார்த்த அப்புறம் அந்த பாட்டுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு 2 பாட்டு எங்களுக்காக உங்களுடைய வோக்கல்ல நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும், அந்த படத்தோட சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஓப்பன் பண்ணா ஒரு ஊரியான்னு சொல்ற அது நான் தான் பாடியிருந்தேன். இப்போ ஃபிலிம் வெர்ஷன்லயும் நான் தான் இருக்கு. ஓப்பன் பண்ணா ஒரு ஊரியா, சென்னை தானே அது பேருயா, சிட்ல பாக்கந்தான் ஏரியா, ஒரு அப்பார்ட்மெண்ட் நீ பாரியா, முன்ன இது காடு இப்போ 4 ரோடு, ஏரி மேல வீடு, அந்த வீட்டுக்குள்ள யாரு இப்படி போவோம். ஆமா. ஸோ இது ஒரு நரேட்டிவா பாட்டா சொல்லிட்டோம். இப்போ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் காட்டும் போது இதான் சென்னை, இங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்றதை நம்ம பாட்டா சொன்னா எப்படி இருக்கும், அதுதான் அந்த மாதிரி
எங்களுக்கு அந்த இந்த சாங் மட்டும் டாடி ரொம்ப பாவம் உங்களுடைய இதுல. ஓகே, சித்தார்த் இன்னும் சூப்பரா பாடியிருந்தாரு. ஓகே. ஏ மலைக்கு மேல டாடி, மலைக்கு கீழே சன், ஸ்லோப் அண்ட் ஆங்கிள் 45, அப்பா சிக்கன் 65, முட்டி வலியோட மூச்சு வாங்கிக்கிட்டு ஏர்லி மார்னிங் இல்ல மவுண்டன் ஏறிக்கிட்டு, யாரு செஞ்ச வேலை இது, யாரு செஞ்ச வேலை, யாரு செஞ்ச வேலை இது, அன்பு செஞ்ச வேலை, கோபம் குறையுமா, ஏற முடியுமா, ஏறி 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 தொப்ப கரையுமா, டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம். அது நீங்க சொல்ற மாதிரி அதான் படத்துல பார்க்கும்போது அவங்க வழியெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ஒரு பாட்டாவே ஒரு நரேட்டிவ், ஒரு யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பாட்டு வருதுன்றத நம்ம வந்து பாட்டாவே சொல்லிட்டோம். இது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது என்ன எல்லாம் டாடி இருக்கு, டாடி பாவம்னு இருக்கு, டாடி போறாரு, டாடி பீஸா வேணும், இந்த மாதிரியே இருக்கு பாட்டுனாங்க. படம் பார்த்த அப்புறம் தான் அது வந்து ஓகே இது சிச்சுவேஷனுக்காக பண்ண பாட்டுன்றது அப்போ கிளாரிஃபை ஆச்சு. இப்போ சந்தோஷ் அவர்களுடைய லைஃப்ல நிறைய இருக்கும் இல்லையா, அன்டோல்ட் ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய பிக்சர் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதை காட்டும் போது அவருக்கு என்ன தோணுது அந்த மொமெண்ட்ல, அந்த டைம்ல என்ன இருந்துச்சு அப்படின்றது அவர் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த புகைப்படம். ஓ இதுவா? ஆமா, இந்த 2 புகைப்படம் வந்துட்டு நீங்க தான் முதல் டைமா ஏதோ போனதா. இது வந்து நடுவில் இந்த 10 years சேலஞ்சுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஆமா, இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆச்சு. சரி நம்மளும் ஒரு என்ன இருக்குன்னு ஆல்பம்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏஎம் ஸ்டுடியோவில் நான் சாரோட ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். அந்த ஸ்கூல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஏஎம் ஸ்டுடியோ சென்னையோட பிக்கஸ்ட் ஸ்டுடியோ அது. அங்கே தான் எல்லாம் பெரிய படமும் நடக்கும், ரெக்கார்டிங்லாம். ஸோ அங்கே எனக்கு போய் பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ போகும்போது ஒரே பிரமிச்சு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுதான். ஸோ 10 years கழிச்சு அங்கே என் படம் ஒர்க்கு நான் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு 10 years சேலஞ்சுனா இதுதான்டா எனக்கு 10 years சேலஞ்சு, ரொம்ப மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணது தான் அது. பயங்கர ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கணும், ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கணும், பாட்டு பாடணும், இந்த ஃபீல்டில் தான் போகணுன்ற ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்துன்னா ஒரு 7th படிக்கும் போதுல தான் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட். அது கூட எப்படி வந்துச்சுன்னா ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்போ தீபாவளிக்கோ பொங்கலுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ. அப்போ கீபோர்டு வச்சு வாசிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு அந்த கீபோர்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னது இது, இதுல இருந்து இப்படி ஒரு சவுண்டு, சாக்ஸோஃபோன் சவுண்டு வருது. எனக்கு அப்போ பேர்லாம் தெரியாது. அதுல ஈர்ப்பாகி ஏஆர் ரஹ்மான் சாரோட அசிஸ்டன்ட் ஆகணும்னு தான் என்னோட கோலே. என் லைஃப் கோலே என்ன இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணா ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோல ஒர்க் பண்ணணுன்றது தான். அதுதான் என் லைஃப் டைம் கோலாவே இருந்துச்சு. அது எப்படியும் நடந்துருச்சு. படம் வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல மியூசிக் டைரக்டர்லாம் ஆகுவேன்னு. தானா நடந்துச்சு. இல்லை எப்படின்னா நீங்க யோசிச்சீங்க, அவரோட இன்டர்வியூ பார்த்து அவர் கூட அசோசியேட் ஆகி அவர் கூட ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவர் பிடிச்சி போய் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சு சின்ன வயசுலயே. அப்புறம் வீட்டுல கெஞ்சி ஒரு கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதை இன்னும் வெறித்தனமா கற்றுக்க ஆரம்பிச்சு அப்படியே அவரோட ஸ்கூல்ல சேர்ந்து அப்புறம் அவரோட அசிஸ்டண்டா சேர்ந்து ஐ திங்க் கடல் ராஞ்சனா டைம் மரியான் டைம்ஸ் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்து சேர்ந்து அப்படியே டக் லைஃப் வரைக்கும் அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சந்தோஷ் அவர்கள் டிவியில் பார்த்த ஒருத்தரை நேரில் முதல் டைம் பார்க்குற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது டிஃபைன், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது அவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டினா, ஃபர்ஸ்ட் நான் 10 வருஷம் முன்னாடி அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு, எங்கள் மியூசிக் காலேஜ், அதான் அவரோட காலேஜுக்கு வந்திருந்தாரு. எனக்கு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மூமெண்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அப்படியே ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அவர் டெய்லி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அது ஏன்னே தெரியல. எவ்ரிடே அவரை பார்க்கும்போது யாரோ ஒரு புது மனுஷனை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவரோட எனர்ஜியா என்ன எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குற மாதிரியே இருக்கும் எப்பவுமே. கிட்டத்தட்ட 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எவ்ரிடே ஐ கெட் தட் சேம் வைப். யாரோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல டெய்லி அப்படின்னு. அண்ட் அதே அடுத்த புகைப்படம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட. ஓகே, இதெல்லாம் வந்து அதான் அவர் கூட சேர்ந்து அப்புறம் இதெல்லாம் மூவி நல்லா போச்சுன்னா சார் வந்து ஒரு டின்னர் கொடுப்பாரு அவங்க டீமுக்கு எப்பவுமே. எவ்ரி டைம் இந்த படம் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்க்கு ஐ திங்க் தட் மூவி எந்த படத்துக்குன்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. ஓகே, அப்படிதான் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, அவர் கூட எடுத்த ஃபர்ஸ்ட் செல்ஃபியே தான். ஓகே, அப்போலாம் ரொம்ப பேச்செல்லாம் கிடையாது அவர் கூட. அப்போ என்ன, நான் ஒரு லாஸ்ட் அசிஸ்டண்டா இருந்தேன் ஸ்டுடியோல. நானும் என் ஃப்ரெண்டும். நம்பர்ஸ் இருக்குமா, இதான் கடைசி இந்த 10வது 12வது அந்த மாதிரி லாஸ்ட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி? அப்படிலாம் இல்ல, சீனியர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க டைம் ஆக நமக்கு சார் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கே தெரியும் இப்போ ஓகே ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் வேலை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற வேலை, நம்ம அந்த பொசிஷன் நமக்கே தெரியும். இதெல்லாம் லாஸ்ட் அசிஸ்டண்டா இருக்கும் போது
அப்படியே ஒரு ஃபோட்டோ சார் ப்ளீஸ் சார் ஒரு ஃபோட்டோ சார்னு சொல்லி எடுத்துட்டாரு. அவரும் ஸ்வீட்டாக ஃபோட்டோ கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். ஓகே. அண்ட் இந்த இது பம்பா பாக்கி அவர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமா. இதுதான் என்னை யாருன்னு வெளியே ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண சாங் இதுதான். அதுக்கு முன்னாடி சில பாட்டுலாம் வந்திருக்கு. இதுதான் ராட்டின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கிக்னு ஒரு இது பண்ணோம். பார்த்தேன். அது இப்ப நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்ப இவர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்றது. ஒன்ஸ் அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம காலேஜ் டேஸ்ல இருக்கட்டும், ஸ்கூல் டேஸ்ல இருக்கட்டும், பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இத்தனைக்கும் அந்த ஆல்பம்ல என்ன அப்பியர் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஐயோ வேணான்னு சொல்லி இப்ப எல்லாருமே மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் கிடைச்ச ஒரு கிராண்ட் ஓப்பனிங். பட் பேம்பா பாக்கியா இப்ப அவர் இல்ல, அவர் தான் பாடின. அவர் புள்ளினங்கால் அந்த பாட்டு பாடின டைம்ல நான் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எங்க ஸ்டுடியோல தானே பாடினாரு. சரி வா தலைவா எனக்கும் ஒரு பாட்டு போனேன் பாடினாரு. பார்த்தா செம்ம ஹிட். என்ன யாருன்னு அட்லீஸ்ட் லிஸ்னர்ஸ்க்கு தெரிய வச்ச பாட்டு இதுதான். அண்ட் இப்போ நிறைய சொல்றாங்க பாத்தீங்களா, இப்போ ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க வாய்ஸையே யூஸ் பண்ணிட்டு பாட வைக்கிறாங்க அப்படின்றது. இன் ஃபியூச்சர்ல நீங்க பிளான் பண்ணுவீங்களா அது மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தா பண்ணலாம். இப்போ சப்போஸ் இப்போ படத்துல ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம படத்துல கொண்டு வராங்க, அவர் சிஜில ஆடுறாரு, அப்போ அவர் பாடுற மாதிரி பண்ணலாமான்னு கேட்டா அப்போ வேணா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸஸ்க்கு மட்டும். அண்ட் இது ஏதோ தீவிரமா ஏதோ கவனிச்சிட்டு இருக்கீங்க, என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியல. இதெல்லாம் அவரோட நான் ஸ்டூடெண்டா இருந்தேன்னு சொன்னேன்ல, அவரோட ஸ்கூல்ல படிச்சேன் கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரின்னு. ஓகே. அப்போ அவர் திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்தாரு. பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாத்து. ஆமா வருவாரு, அப்பப்போ வருவாரு. அப்போ அந்த லாஜிக்னு ஒரு சாஃப்ட்வேரா தான் கத்துப்போம் அங்க, அதுவும் கத்துப்போம். ஸோ அப்போ அந்த கிளாஸ்க்கு வந்தாரு. லக்கிலி என் முன்னாடி உட்காந்துட்டாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போட்டோ தெரியாம எடுத்த போட்டோ தான் அது. ஸோ அப்போ அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஷேர் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். சிறப்பான இதுதான் இப்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது, தளபதி கூட ஒரு பிக்சர். ஆமா. ஸோ இது எந்த படத்துக்குன்னா வெறித்தனம் பாட்டு ரெக்கார்டிங். விஜய் சார் 2 நாள் வந்தாரு பாட்டு பாட. ஃபர்ஸ்ட் டே ரேமன் சார் அப்போ ஊர்ல இல்லை, ஐ திங்க் மும்பைல இருந்தாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார் நான் பாட்டை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்த டே தான் அது. அதுக்கு அடுத்த நாள் ரஹ்மான் சார் வந்துட்டாரு. ஸோ அவர் ரெக்கார்ட் பண்ணார் செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே நான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போவே ஃபுல் பாட்டு பாடிட்டாரு ஆக்சுவலி. அப்புறம் நீங்க கைட் பண்ற மாதிரி இருக்கும். கைட்லாம் இல்லை, நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். ஓகே. கைட்லாம் ரஹ்மான் சார் தான், நம்ம ஆப்ரேட்டர்னு வச்சுப்போமே அந்த மாதிரி. ஸோ விஜய் சார் ஓகே நான் திருப்பி பாடுறேன், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார் பேசிக்லி. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம் ஃபுல்லா. செகண்ட் டே ரஹ்மான் சார் திருப்பி ஒரு செஷன் இருந்தது ஃபுல்லா. அப்போ அவர் ரெக்கார்ட் பண்ணி என்னன்னா அப்போ எடுத்த போட்டோ. ஆமா. ஸோ இதுல என்னன்னா ஆடியோ லான்ச்ல விஜய் சார் தேங்க் பண்ணாரு என்ஜினியர்ஸ்க்கெல்லாம். அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். ஆமா, அதோட சொல்லிருப்பாருல, லைக் அட்லி அவர்கள் மோட்டிவேட் பண்ணுவாங்க, வாங்க நான் பாத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அது மாதிரி சொன்னாரு. அது மாதிரி நடந்துச்சு. என் பேரை மாத்தி சுரேஷ்ன்றாரு அன்னைக்கு. ஓகே ஓகே, சந்தோஷம் மாத்தி சுரேஷ்னு. அப்புறம் ஆனா எங்க ஸ்டுடியோல சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, பட் ரெக்கார்ட் பண்ணது நான் தான். ஸோ எனக்கு அப்புறமா அவங்க மேனேஜர் கிடைக்கிறேன், ப்ரோ இந்த மாதிரி மாத்தி சொல்லிட்டாரு ப்ரோ. சரி என்ன ப்ரோ, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேஜ்ல நம்ம பேரு சொன்னா ரீச் ஆகுமே, தளபதி சொல்லி. ஆமா. அப்புறம் அவர் மறந்துட்டாராம். அப்போ சொன்னார் ஜெகதீஷ் அவர்கிட்ட சொல்லியிருந்தாராம். ஓகே சாரி மறந்துட்டேன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. அண்ட் தலைவர் கூட எல்லாமே ஒரு மாதிரி ஆல் டைம். ஆமா, ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல் மொமெண்டா. ஆமா. இது இப்போ லால் சலாம் படத்துக்காக ரெக்கார்டிங்காக போயிருந்தோம் ரஜினி சார் வீட்டுக்கு. அதுல அன்பாலனே ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஜலாலின்னு ஒரு பாட்டு இருக்கு, எல்லாமே செம பாட்டு அந்த ஆல்பம்ல. ஜலாலில சார் ரஜினி சாரோட வாய்ஸஸ் வேணும் நிறைய இடத்துல. அதை நான் போய் ரஹ்மான் சார் அமிச்சாரு, நான் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ எடுத்தது இந்த போட்டோ. ஓகே. இப்போ பொதுவாக இப்போ ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒர்க் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு தோணுனா இப்போ எப்போடா இவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இந்தியா இருக்கும்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்டே வச்சிருப்பீங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைக் இவர் கூட தான் கொலா பண்ணி ஒர்க் பண்ணா அப்படின்ற மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருந்தா? எனக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இன்னமும் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு மாரி செல்வராஜ் சார் படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, மிஷ்கின் சார் படம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்புறம் இம்தியாஸ் அலி அவரோட மூவிஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் வெளியே தெரியும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. நம்ம பாட்டுலாம் என்னன்னு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது ஈஸியா இருக்கும். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக பறந்து போ, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த அசோசியேட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு இது பண்ணீங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும்ல ராம் சாருக்கும் உங்களுக்கும்.
அப்போ நீங்க என்ன யோசிச்சீங்க? லைக் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்ம ஒன்று சொல்லும் போது ஒரு திருப்தி இருக்கும். நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பெருசா நம்மளுக்கு வந்து இது ஒரு லான்ச்சா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த கான்வர்சேஷன் என்ன இருந்துச்சு? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்லேயே சார் இதை வெளியே சொல்லாமா, அவர் வந்து சொல்லிட்டாரு இல்லை எல்லாம் அஃபிஷியலாக ஆகும்போது நான் சொல்றேன். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டேன் ஒரு 6 மாசம். அப்புறம் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன அப்புறம் தான் அந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் ஷேர் பண்ணேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா என் கெரியர் வந்து பறந்து போக்கு முன்னாடி பறந்து போக்கு அப்புறம்ன்ற மாதிரி ஓப்பன் அப் ஆயிடும். இதுக்கப்புறம் கண்டிப்பா அது எனக்கு இப்பவே அது தெரியுது. ஏன்னா முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம வந்து ரியலைஸ் பண்றோம்ல, இதுதானே நம்மளோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்போம், நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் வர விஷயங்கள் வந்து நம்மளை மாத்தோன்ற ஒரு மொமெண்ட் வந்து அந்த போஸ்டர் போடும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போ யுவன் சங்கர் ராஜா அவர்கள்லாம் சொல்லணும்னா அவர் வந்து பிஜிஎம்கே வந்து அவர் தான் கிங், அவர் வந்து போட்டாலே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டருமே ஒரு டேக் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ சந்தோஷ் அவர்கள் நாங்கள் வந்து லைக் நம்ம வந்து டேக் குள்ள கொண்டு வரல, எந்த டேக் குள்ள கொண்டு வரல அப்படின்ற மாதிரி அதுதான் நான் சொல்றேனே, பறந்து போக்கு அப்புறம் தான் அது நடக்கவே போகுது. ஓகே, பறந்து போ முன்னாடி வரைக்கும் ஓகே சந்தோஷ்னு பாட்டுங்க தெரியாது நிறைய பேருக்கு. டு பி வெரி ஆனஸ்ட், என் பாட்டுங்களே தெரியும். அந்த பாட்டு கேட்கும் போது அப்புறமா நீங்க தான் அந்த பாட்டு பண்ணதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம பேர் சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது சந்தோஷ் தயாநிதி இந்த பாட்டு பண்ணது இவர்தான். ஆமா, இப்ப ஹே பெண்ணே பெண்ணையா இருக்கட்டும், குட்டி பட்டாசா இருக்கட்டும், ராட்டியா இருக்கட்டும், கண்ணாடி பூக்கு வண்ணம் இல்ல, பார்த்த ஒரு லுக்ல, இந்த பாட்டுலாம் கேட்டா நிறைய பேர் நம்ம போய் அறிமுகப்படுத்திப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஏதோ புது மியூசிக் டேரக்டர் நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பாட்டுலாம் நான் தான் பண்ணேன் போது நீ தான் பண்ணியாடா அதெல்லாம் அப்படின்னுவாங்க நிறைய டேரக்டர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டேஜ்ல கூட அப்படிதான் பார்த்தோம். நாங்க பார்க்கும்போது வந்து பேசும்போது இருக்கட்டுமே அறிமுக மியூசிக் டைரக்டர் மாதிரி காட்டுறாங்களே, ப்ரொஜெக்ட் பண்றாங்களே, அதே மாதிரி தான் நீங்களும் இப்ப நீங்க. ஆமா, ஏன்னா வந்து டெஃபினட்டா ஒரு மியூசிக் டைரக்டரோ கேமராமேனோ எடிட்டரோ அவங்க டேலண்டடா இருக்கலாம், தனியா அவங்க செம்ம டேலண்டடா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும்னா அது டைரக்டரால மட்டுமே தான் முடியும். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் சேரும் போது தான் அந்த பிரேக் நடக்கும். ஸோ அதுதான் விஷயம். நிறைய பாட்டுகள் கேட்டிருப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அதோட ரெஃபரன்ஸ் உள்ள வந்துடும், நமக்குள்ளே அறியாமையா வந்துடும். இப்போ நம்ம பாட்டுலாம் வந்ததுக்கப்புறம் இதுல இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நம்ம சோஷியல் மீடியா பார்க்க முடியுது. கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நிறைய டேரக்டர்ஸுமே வந்துட்டு லைக் வந்து அக்யூஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டாங்க. லைக் அதுல தப்பிக்கிறது இல்ல. லைக் காப்பின்னு ஒன்று இருக்கு, இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சன்ரைஸ் வந்து கொடுத்து வரைய சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அதே சூரியன் தான், அதே லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம வரைய போறோம். நீங்க எப்படி வரைகிறீங்க, நான் எப்படி வரைகிறது தான் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி நான் ஏகப்பட்ட பாட்டு கேட்டிருக்கேன். நான் ஏகப்பட்ட பாட்டு மேல நான் பைத்தியமா இருந்திருக்கேன். இப்போ ரஹ்மான் சார் பாட்டா இருக்கட்டும், ராஜா சார் பாட்டா இருக்கட்டும், என் லைஃப்லயே அதெல்லாம் கலந்த பாட்டு. ஸோ திடீர்னு ஷேட்ஸ் ஆஃப் அந்த பாட்டு உள்ள வந்துட்டு கூட போவோம். அது யாருக்கும் தெரியாது, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது வந்து காப்பி கிடையாது, அது வந்து இன்ஸ்பிரேஷன். காப்பி வந்து அப்படியே ஈயடிச்சா காப்பி அடிக்கிறது தான் காப்பி. இப்போ உப்பு கருவாடு பாட்டு எடுத்து நான் அதே லிரிக்கா மாத்தி வேற ஏதாவது போட்டேன்னா தான் அது காப்பி. அது வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நமக்கு என்ன வருமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரஹ்மான் சார் சொல்லும் போது அவருடைய பாடல்கள் உங்களுடைய பிளேலிஸ்ட் ரூட் பண்ணிருக்கோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு 5 பாடல்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாச்சும் உங்களுக்கு அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டா ரீல்ஸ்ல பார்க்கும்போது பிடிச்சிருச்சு சில பாட்டுங்க. இந்த பாட்டுலாம் அப்படியே எனக்கு காலேஜ் டேஸ் கொண்டு போய். தேரே பீனான்னு ஒரு பாட்டு. ஆமா. அப்புறம் மெட்டுப்போடு பாட்டு. அப்புறம் வந்து இப்போ ஆடு ஜீவிதம்ல ஒரு பாட்டு ஒன்று. அப்புறம் ஒரு கூடை சன்லைட் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய அந்தந்த மொமெண்ட்ல கேட்கறது தான். தொட மலர்வதுன்னு இதெல்லாம் வந்து என் கார்ல பிளேலிஸ்ட்ல வச்சிருப்பேன். இதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வந்து டியூன் போடணும்னா எனக்கு வந்து ஃபாரின்ல டிக்கெட் போட்டு கொடுங்க, அங்க போயிட்டு அந்த டிராவலிங்ல பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி நீங்க தான் எங்க சார்லாம் எங்களை அப்படி ட்ரெயின் பண்ணல. ஏன்னா நான் அவரை பார்த்துருக்கேன். அவரெல்லாம் வந்து கார்ல போகும்போது இங்கேருந்து அவரோட ஸ்டுடியோக்கு போற கேப்ல எல்லாம் லேப்டாப்ல கம்போஸ் பண்ணிட்டு போவாரு. எங்க ஸ்டுடியோல தான், அவரோட ஸ்டுடியோல தான் வந்து நீங்க கேட்குற மிகப்பெரிய படங்களுக்கான பாட்டுலாம் அங்கதான் நடந்திருக்கு. அசால்ட்டா ஒரு மூலையில ஒரு ஹெட்ஃபோன் போட்டு சாதாரணமா ஒரு குழந்தை மாதிரி வாசிச்சுட்டு இருப்பாரு. அவ்வளவு பெரிய பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும். தெரியாது நம்மளுக்கு, அதான் நடக்குது. எனக்கு தெரியும். விண்வெளி நாயகா வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ ட்ரம்பட்ல வாசிச்சுட்டு இருந்தாரு போட்டு. நான் வந்து அப்படியே என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் என்ன சார் பாடு செம்மையா இருக்கு, இல்லை இதுதான் படத்தோட தீமா ஒன்று ரெடி பண்றேன் அப்படின்னாரு. பார்த்தா அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற ஃபாரின் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, அப்படியே பயங்கர பிரம்மாண்டமான ஒரு செட்டப்லாம் கிடையாது. ஒரு ஓரத்துல ஹெட்ஃபோன் போட்டு வாசிச்சு கேட்டுட்டு ஸ்பீக்கர்ல ப்ளே பண்ணும் போது நான் கேட்டேன். ஸோ எனக்கு அதுதான் இன்ஸ்பைரிங்கா இருந்தது. பாட்டு வந்து எங்க வேணா பண்ணலாம்,
அஃப்கோர்ஸ் ஃபாரின்லாம் போனா நல்லா தான் இருக்கும், அந்த இடத்த பார்க்கலாமே தவிர அங்க போய் இந்த பாட்டு வரதுதான் வரப்போகுது மாதிரி. எங்க பண்ணாலும் வர்றதுதான் வரும். உங்க மைண்டு ஃப்ரீயா இருந்தா நல்ல பாட்டுங்கள் வரும். பறந்து போ நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஆமா. நீங்களும் அப்படியே ஸோ அதான் பறந்து போக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட நம்ம போய் சேர்ந்துருக்கோம். எஸ். ஸோ அவங்களும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 monthsல அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஏதாவது இதற்கான இந்த நடிகர் கூட சேரணும் அந்த நடிகர் கூட சேரணும் அப்படின்னு லாஸ்ட் டெம்ப்ளேட் Obviously, கேட்பாங்க. பெரிய பெரிய தலைங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான். Okay. ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் எல்லா படத்துக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ண ஆசை தானே. பண்ணா நம்ம பாட்டு இன்னும் வெளியே தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி எய்ம்லாம் இருக்கு. நடக்குமான்னு பார்ப்போம். ஒருவேளை ரஜினி சாருக்கு படம் பண்ணா இப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோ வச்சிருக்கேன், பிஜிஎம் ரெடி பண்ணிருக்கேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆமா, அந்த மாதிரி ஆர்வக்கோளர் வேலை நான் நிறைய பண்ணியிருக்கேன். இருக்கானா? அதெல்லாம் ஸ்டுடியோ வந்தா காட்டுங்க. கண்டிப்பா அதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைச்ச டைம்ல நம்ம இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய படத்துக்கு நான் வந்து அந்த வீடியோ எடுத்து நான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணி யாருக்கும் நான் போட்டு காட்ட மாட்டேன். பட் நான் பண்ணி உங்களுடைய வச்சிருப்பேன். satisfaction. ஆமா, நிறைய இங்கிலீஷ் பட சீன்லாம் எடுத்து சூப்பர்மேன் ட்ரெய்லர்லாம் எடுத்து நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி லேர்ன் பண்ணிப்பேன். அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு போட்டு காட்டும் போது சப்போஸ் நல்லாவே இல்லடான்ட்டான் வச்சுக்கோங்களேன், ஓகே அடுத்து இதை விட நல்லா பண்ணணுன்றதுக்காகவே போட்டு காட்டுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் லேர்னிங் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஆப்வியஸ்லி ஒரு சூப்பர் ஸ்டார் படம்லாம் பண்ணா எப்படி இருக்கும், எல்லாருக்குமே அது ஒரு பீக்ல. கண்டிப்பா ஸோ வேற மாதிரி நான் சம்பவம் வந்து லோடிங் நினைக்கிறேன். பார்க்கலாம், நடந்தா நல்லா தான் இருக்கும். சிறப்பு. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.